நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:2 வாசிக்கலாமா? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அசைக்கப்படுவதில்லை. அவர்தான் கண்மலை, அவர்தான் ரட்சிப்பும், அவர்தான் உயர்ந்த அடைக்கலம். இதை அடிக்கடி தியானிக்கிறோம்ல. கண்மலைன்னா அவர் தான். நமக்கு அந்த கழுகுகள் நார்மலான பிளேஸ்ல தன்னுடைய கூட்டை கட்டாது. அது எங்க போய் கட்டுனா உயரமான இடத்தை தேடி போகும். அதான் கண்மலை. அந்த உயரமான இடத்துல தான் தன் கூட்டை கட்டி அதுல தன்னுடைய பிள்ளைகளை வைத்து பராமரித்து அதுக்கு பிறகு அது பறக்க கற்றுக் கொடுக்கிறது. அந்த மாதிரி தான் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க உங்க வீட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க? கண்மலையில. அது என் மேல கட்டப்பட்டிருக்கனால நீங்க பயப்பட வேண்டாம். கண்மலை அது மட்டும் கிடையாதான், என் ரட்சிப்பு தெரியும் இல்லைங்களா? அதுதான் பிழைப்பு. அவர் மட்டும்தான் நமக்கு பிழைப்பு, மீட்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இதை அடிக்கடி தியானிக்கிறோம்ல. உயரமான அடைக்கலம், நமக்கு யாரும் தொட முடியாத உயரத்துக்கு நம்மை கொண்டு போகிற ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போறதுன்னா, நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாம இருப்பீங்க அப்படிங்கிறார். யார் அசைக்கப்படாம இருக்க முடியும்? இல்ல, யார் அசையாம இருப்பாங்க? உறுதியுடன், அசையாமல் உறுதியுடன் ஒரு பாதத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாரு? இங்க சங்கீதக்காரன் சொல்லும் போது, நான் அதிகமா அசைக்கப்படுவதில்லை. அப்பதான் கொஞ்சமா அசைக்கப்படுவாங்களா? ஆமா, எல்லாருக்கும் அசைவு உண்டாகும். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் சோதனைகள் உண்டு, எல்லாருக்கும் காரியங்கள் உண்டு. காரணம், தான் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சித்து தான் நடத்துவார். நம்ம இடத்துல மதியனை ஒட்டி இருக்கலாம், அதுக்காக என்ன செய்வாருங்க? சிட்சித்து தான் நடத்துவார். அதுக்காக கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எனக்கு பாடுகள் வந்துருச்சு, எனக்கு போராட்டம் வந்துருச்சு, இனிமே நான் கர்த்தரை தேட மாட்டேன் அப்படிலாம் இல்லை. இந்த காரியம் நல்லது. அதை நீங்க ஏன் அப்படின்னா, நீங்க அப்பதான் அவருடைய பிள்ளைகள்னு வேதம் சொல்லுகிறது. எவன் மீது கர்த்தர் அன்பா இருக்கிறாரோ அவர்களை தான் கர்த்தர் என்ன செய்தாருங்க? சிட்சித்து நடத்துகிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அன்பா இருக்கிறோம், அன்பா இருக்கிறார் நம்ம மேலனா சில காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்வார். நம்ம இடத்துல காணப்படுகிற சில காரியங்களை ஒழுங்கு செய்து அதுக்கப்புறம் தான் நம்மள என்ன செய்வாருங்க? உயர்ந்த அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு போவார். அப்ப அப்படி இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறார். நான் அசைந்து போவதில்லை. எதுக்காக அசைக்கப்படுவதில்லை? நீங்களும் நானும் எதை மேல கட்டப்பட்டிருக்கிறோம்? கண்மலையில கட்டப்பட்டிருக்கிறோம். பெருவெள்ளம் வந்தாலும் சரி, பெருமழை பொழிந்தாலும் சரி, அது என்ன செய்யாதுங்க? அந்த வீட்டை ஒண்ணுமே செய்யாது. கண்மலையை ஒன்னும் அசைக்க முடியாது. ஆனா இதுவே மணல் மேல கட்டப்பட்டு வைக்கோலினாலே இந்த மற்ற காரியங்களினாலே அந்த வீடு கட்டப்பட்டிருக்கும். மழை தீயில என்ன செஞ்சிருங்க? மழை தீயில அது உடனே சேதமாயிருங்கிறார் கர்த்தர். அப்ப நீங்க அசையாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நீங்க கண்மலையில கட்டப்பட்டிருக்கீங்க. சரி, கண்மலையில கட்டப்பட்டதுன்னா என்னமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, கண்மலையில கட்டப்பட்டிருக்கீங்க. கண்மலையில கட்டப்படுதுன்னா என்ன அப்படின்னா, வார்த்தையால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை எதனால கட்டப்பட்டிருக்கிறது? வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீங்க. உங்களை அசைக்க முடியாதுங்கிறார் கர்த்தர். நீங்க எப்ப வார்த்தைக்குள்ளாக ஜெபத்துக்குள்ளாக உங்களை அப்படியே உள்ளே நுடைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை என்ன செய்ய முடியாதுங்க? ஒருவனாலும் அசைக்க முடியாது.
முடியாது. காரணம் என்ன? வார்த்தை வல்லமையாய் மாறி உங்களை பாதுகாக்கிறது. ஆமென். ஜெபம் வல்லமையாய் மாறி உங்களை பாதுகாக்கிறது. அதனால நீங்க அசைக்கப்படுவதில்லை. அதனால இன்றைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஜெபமும் வார்த்தையும் தான் கண்மலையில கட்டப்பட்ட வீடாய் உங்களை நிறுத்த போகுது. அதனால அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள இன்னும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஆண்டவருக்குள்ளாக தினமும் அதிக நேரம் ஜெபித்து வேதத்தை வாசித்து இன்னும் நல்ல கடாவ கட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, நல்ல தெய்வமே, இந்த நாளிலே தெய்வாவியனங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம். நாங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லைப்பா. எங்க வாழ்க்கையில நாங்கள் அசையாமல் உறுதியுடன் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் எப்படி நடத்துவீங்க நான் விசுவாசிக்கிறேன். வார்த்தையிலும் வல்லமையிலும் ஜெபத்திலும் நாங்கள் அசையாமல் கண்மலையில் கட்டப்பட்ட வீடாய் நாங்கள் மாற வாஞ்சிக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரியமானவர்களே, கர்த்தர் நிறைவானவர். அதே போல அவருடைய பிள்ளைகளும் எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். கானாவூர் கல்யாண விருந்தில் எப்போது திராட்சை ரசம் குறைந்ததோ, எப்போது திராட்சை ரசம் இல்லாமல் குடங்கள் வெறுமையாயினவோ, அப்போதே அந்த வெறும் குடங்கள் திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்டன. திராட்சை ரசத்திற்கு பதிலாக வேறு திராட்சை ரசம் வார்க்கப்படவில்லை. பதிலாக தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. சீசர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதங்களை கண்டதினால் தான் சீசர்கள் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் அதிலும் பார்க்க காணாமல் விசுவாசிப்பவர்கள் சீசர்களை காட்டிலும் அதிக பாக்கியம் உள்ளவர்கள். இங்கே 6 கச்சாடிகள் சில ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை காண்பிக்கின்றன. முதலாவது அழைப்பு, இரண்டாவது திராட்சை ரசம், அதாவது பரிசுத்த ஆவி, மூன்றாவது தேவனுடைய நேரம், நான்காவது கீழ்ப்படிவு, அவர் சொல்லுகிறபடி செய்தல், ஐந்தாவது வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படுதல், ஆறாவது அற்புதம் நிகழுதல். ஆம், எமது அழைப்பை அனுதினமும் புதுப்பித்து புது ரசமாகிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய நேரத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்து அவருடைய சித்தத்தை செய்து உலக பாரங்களும் கவலைகளும் இல்லாமல் எம்மை வெறுமையாக்கி தேவனுடைய வார்த்தையால் எம்மை நிரப்பி தேவன் எம்மில் அற்புதங்களை செய்ய எம்மை ஒப்பு கொடுத்தால், அந்த வெறும் கச்சாடிகளை இயேசு நீரால் நிரப்பியது போல் வெறுமையான எங்கள் உள்ளமாகிய பாத்திரங்களை தேவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பி அற்புதத்தின் மேல் அற்புதம் நிகழ செய்வார். பிரியமானவர்களே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவார் ஆமென். God bless you. ஆண்டவரும் என் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை 3 பிரிவாக இந்த நாட்களிலே பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உங்கள் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்றும், மூன்றாவதாக இந்த நாட்களிலே அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியில் இன்றைக்கு இந்த நடுப்பகுதியில் இருக்கிற
பகுதியில் இருக்கிற பகுதியை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவன் ஒவ்வொருவரை குறித்தும் தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் இந்த நாட்களிலே கர்த்தர் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிறப்பிலே இருந்து அவர்களுடைய மரணம் வரைக்கும், அது மட்டுமல்ல அவருடைய நித்திய ஜீவன் வரைக்கும் தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், நினைவுகளை எந்த மனுஷனும் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு போதித்து நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியிலே உன்னை வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் அதை தன்னுடைய நினைவிலே இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த காரியங்களை சில வேளைகளிலே அங்கே செய்ய முடியாதபடி, அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அங்கே பொல்லாத சத்ருவானவன் இந்த நாட்களிலே தடைகளை போடுவான். அந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர் இன்றைக்கு தீமைக்கல்லாதபடி எல்லாம் சமாதானத்துக்காக அங்கே நிறைவேறும்படியாக அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவனுடைய நினைவுகள், அவர் நம்மேலே வைத்திருக்கிற நினைவுகளை அறிய எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாது. அதுதான் இந்த நாட்களில் இன்றைக்கு சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் என்று சிலருடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையிலே அங்கே நெருக்கமான சூழ்நிலையில் தான் இந்த நாட்களிலே அவர்கள் நடந்து செல்வார்கள். எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டது நிமித்தம் அவர் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இந்த நாட்களிலே அங்கே அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் இங்கே தேவன் என்னென்ன விதமாக நடத்த வேண்டுமோ அதன்படியே இந்த நாட்களை நடத்தி வருகிறார். அதே விதமாகத்தான் எரேமியா தீர்க்கதரிசியையும் தேவன் எப்படியாக இந்த நாட்களை நடத்தி வந்தார் என்பதை குறித்து அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒருவரை குறித்து நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் இந்த நாட்களிலே அறிய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த நாட்களிலே அறிந்து நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நம்முடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ளே தேவன் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாகும்படியாகத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவன் தான் நினைத்திருக்கிற காரியங்களை நம்முடைய எதிர்பார்ப்பை விட அதிகமாக செய்யும்படியாக தேவன் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அதனாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு இந்த நாட்களை நாங்கள் நம்மை விட்டுக் கொடுப்போமா இருந்தால் தேவனுடைய சித்தம் இந்த நாட்களிலே நம் மூலமா இந்த நாட்களை நிறைவேற தேவன் அந்த கிருபையை நமக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் இந்த நாட்களை கொண்டு வரும். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களை விட்டுக் கொடுத்து இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே ஓடுங்கள். அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருந்து அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக தேவன் இந்த நாட்களிலே மாற்றி இந்த நாட்களிலே அதை நடத்துவார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தினூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி இந்த நாட்களிலே சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாட்களை நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.